பின்னர் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் கட்டுப்பாட்டு இயந்திரத்தில் உள்ள டோட்டல் பட்டனை அழுத்தி பதிவாகியுள்ள மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையை 17A பதிவேட்டுடன் ஒப்பிட்டு முகவர்கள் முன்னிலையில் காண்பிக்க வேண்டும். வாக்குப்பதிவு முடிவடைந்த பின்னர் 17A பதிவேட்டில் கடைசியாக உள்ள பதிவுக்கு பின்பு வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் இதில் உள்ளவாறு சான்று அளிக்க வேண்டும். வாக்குப்பதிவு முடிவடைந்தவுடன் மறக்காமல் கட்டுப்பாட்டு கருவியின் மேலே உள்ள ரப்பர் உறையினை நீக்கி க்ளோஸ் பட்டனை அழுத்தி பின்னர் கட்டுப்பாட்டு கருவியின் டோட்டல் பட்டனை இயக்கி வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகியுள்ள மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையை வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் டைரி மற்றும் கையேடு இணைப்பு 8 பதிவம் 17C ஐட்டம் நம்பர் 6 குறிப்பிட வேண்டும். வாக்குப்பதிவு முடிவு செய்யப்பட்ட நேரம் கட்டுப்பாட்டு கருவியில் காண்பிக்கப்படும். அந்த நேரத்தையும் வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் டைரியில் குறித்திட வேண்டும். பின்னர் இயக்கத்தை சுவிட்ச் ஆஃப் செய்து வாக்குப்பதிவினை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். விவிபேட் இயந்திரத்தை அதன் பெட்டிக்குள் வைக்கும் முன்பு அதன் பின்புறத்தில் உள்ள நாபை டிரான்ஸ்போர்ட் மோட் அதாவது ஹாரிசான்டல் பொசிஷனுக்கு மாற்ற வேண்டும். பின்னர் இயந்திரங்களை அதனதன் பெட்டிக்குள் அட்ரஸ் டாக் இட்டு சீலிட வேண்டும். வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் பூர்த்தி செய்ய வேண்டிய படிவங்கள் மற்றும் தயார் செய்ய வேண்டிய உரைகள். மண்டல அலுவலரிடம் இவிஎம் இயந்திரங்களுடன் சேர்த்து அளிக்க வேண்டிய ஆவணங்கள். ஃபர்ஸ்ட் பாக்கெட் இவிஎம் பேப்பர்ஸ். இதில் படிவம் 17C வாக்குப்பதிவு கணக்கு அடங்கிய முத்திரையிடப்படாத உரை, வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் அறிக்கை 1 அதாவது மாதிரி வாக்குப்பதிவு சான்று, அறிக்கை 2, அறிக்கை 3, மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்ற போது விவிபேட்டில் அச்சிடப்பட்ட 50 பேப்பர் ஸ்லிப்ஸ் கருப்பு வண்ண உரையில் வைத்து சீலிடப்பட்டது. இவை அனைத்து ஆவணங்களையும் சீலிடப்படாத வெள்ளை நிற மாஸ்டர் என்வலப்பில் வைத்து அவற்றுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் பாதுகாப்பு அறையினுள் அதாவது இவிஎம் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட வேண்டும். First pocket white color unsealed EVM papers to be kept in EVM strong room. Second packet scrutiny cover. இதில் முத்திரையிடப்படாத உரையில் வைக்கப்பட்ட வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் நாட்குறிப்பு, முத்திரையிடப்பட்ட உரையில் வைக்கப்பட்ட வாக்குப்பதிவு கணக்கிற்கான பதிவேடு அதாவது 17A ரெஜிஸ்டர், முத்திரையிடப்படாத உரையில் வைக்கப்பட்ட பார்வையற்ற மற்றும் நலிவுற்ற வாக்காளர்கள் வாக்களித்ததற்கான படிவம் 14A கணக்கு மற்றும் அவருடன் உதவியாளராக வந்த நபர் கொடுத்த உறுதிமொழி Annexure 18. முத்திரையிடப்படாத உரையில் வைக்கப்பட்ட பார்வையாளர் பதிவேடு அதாவது விசிட் ஷீட். மேற்கண்ட 4 ஆவணங்களையும் தேர்தல் பார்வையாளரின் ஆய்வுக்கு உட்படுத்தும் வகையில் அவற்றை வெள்ளை நிற என்வலப்பில் வைத்து 2வது பாதுகாப்பு அறையில் அதாவது அதர் தேன் இவிஎம் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட வேண்டும். செகண்ட் பாக்கெட் ஒயிட் கலர் unsealed scrutiny documents to be kept in additional strong room, that is other than EVM strong room. Third packet statutory cover, அதாவது சட்ட முறைமையான உரை. இதில் குறியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல் அதாவது marked copy of electoral roll and list of classified service voters அடங்கிய முத்திரையிடப்பட்ட உரை, வாக்காளர்களின் சீட்டுகள் அதாவது voter slip அடங்கிய முத்திரையிடப்பட்ட உரை, பயன்படுத்தப்படாத ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டுகள் அடங்கிய முத்திரையிடப்பட்ட உரை, பயன்படுத்தப்பட்ட ஆய்வுக்குரிய வாக்குச்சீட்டுகளும் படிவம் 17Bயில் உள்ள பட்டியலும் அடங்கிய முத்திரையிடப்பட்ட உரை, ஆட்சேபிக்கப்பட்ட அல்லது எதிர்க்கப்பட்ட வாக்குகள் அதாவது சேலஞ்ச்ட் வோட்ஸ் அடங்கிய படிவம் 14 உள்ளடக்கிய முத்திரையிடப்பட்ட உரை. இவை அனைத்தையும் வெள்ளை நிறத்திலான உரையில் வைக்க வேண்டும். தேர்ட் பாக்கெட் ஒயிட் கலர் சீல்டு ஸ்டாட்யூட்டரி கவர். ஃபோர்த் பாக்கெட் நான் ஸ்டாட்யூட்டரி கவர், சட்ட முறைமையற்ற உரை. இதில் வாக்காளர் பட்டியல் குறியீட்டுப்படி அல்லாத அதர் தேன் மார்க்ட் காப்பி, நகல்கள் ரெஃபரன்ஸ் காப்பீஸ் அடங்கிய முத்திரையிடப்படாத உரை. படிவம் 10 அமைந்த
அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் ஆஃப் போலிங் ஏஜென்ட்ஸ், அதாவது வாக்குச்சாவடி முகவர்களின் நியமன கடிதங்கள் அடங்கிய முத்திரையிடப்படாத உரை, படிவம் 12B-யில் அமைந்த தேர்தல் பணி சான்றிதழ்கள் அடங்கிய உரை, அதாவது எலெக்ஷன் டியூட்டி சர்டிபிகேட், படிவம் 14A-யில் அமைந்த ஆட்சேபிக்கப்பட்ட அல்லது எதிர்க்கப்பட்ட வாக்குகளுக்கான ரசீது புத்தகம் மற்றும் ரொக்கம், அதாவது ரிசீட் புக் அண்ட் கேஷ் அடங்கிய முத்திரையிடப்படாத உரை, வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் உறுதிமொழி, அதாவது டிக்ளரேஷன் பை தி பிரிசைடிங் ஆபீசர், பயன்படுத்தப்படாத மற்றும் சேதமுற்ற காகித முத்திரைகள், அதாவது பேப்பர் சீல்ஸ், சிறப்பு அட்டைகள், அதாவது ஸ்பெஷல் டாக்ஸ் அடங்கிய முத்திரையிடப்படாத உரை, பயன்படுத்தப்படாத வாக்காளர் சீட்டுகள் அடங்கிய உரை, வாக்காளர்களிடமிருந்து அவர்களின் வயது தொடர்பாக பெறப்பட்ட உறுதிமொழிகள் இணைப்பு 15 மற்றும் உறுதிமொழி வழங்கிட மறுத்த வாக்காளர்களின் விவரம் அடங்கிய பட்டியல் இணைப்பு 16 பகுதி 1 மற்றும் பகுதி 2 அடங்கிய உரை, விதி 49MA-யின் கீழ் சோதனை வாக்களித்த, அதாவது டெஸ்ட் ஓட்டு வாக்காளரால் வழங்கப்பட்ட உறுதிமொழி படிவங்கள், ASD ஆப்சென்ட் ஷிஃப்டட் டெத் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்கள் வாக்களித்ததற்கான உறுதிமொழி, காவல்துறைக்கு வழங்கப்பட்ட புகார் கடிதம். இந்த அனைத்து 11 ஆவணங்களையும் மஞ்சள் நிற உரையிலிட்டு பாதுகாக்கப்பட வேண்டும். 4th பாக்கெட் yellow color unsealed non-statutory cover. 5th பாக்கெட், இதில் வாக்குச்சாவடி தலைமை அலுவலர்களுக்கான கையேடு, வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரத்தின் நடைமுறை நூல், அழியாத மை குப்பிகள், இன்டெலிபிள் இங்க் ஃபில், ஒவ்வொரு குப்பியிலும் அடைப்பானானது மெழுகு மற்றும் அரக்கு வைத்து ஒழுகாமல் அல்லது ஆவியாகாமல் தடுக்கும் வகையில் தக்கபடி காப்புறுதி செய்யப்பட்டிருக்க வேண்டும், மற்றும் ஸ்டாம்ப் பேட். இவை அனைத்தையும் காக்கி நிற உரையில் வைக்க வேண்டும். அவை அனைத்தும் லீக்கேஜ் ஆகாதவாறு தனியே வைத்து வழங்கிட வேண்டும். 5th பாக்கெட் brown color envelope sealed. 6th பாக்கெட், இதில் பயன்படுத்தப்பட்ட போட்டியிடும் வேட்பாளர்கள் அடங்கிய படிவம் 7A-க்கான பட்டியல், போட்டியிடும் வேட்பாளர்களின் கையொப்பம் அடங்கிய ஒளிப்பட நகல், அதாவது போட்டோ காப்பி, இதர பயன்படுத்தப்படாத படிவங்கள், அதோடு வாக்குச்சாவடி தலைமை அலுவலரின் உலோக முத்திரை, ஆய்வுக்குரிய வாக்கினை அளிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ரப்பர் முத்திரை, அதாவது ஆரோ கிராஸ் மார்க், அழியா மை வைக்கும் குப்பி, இவை அனைத்தையும் ஊதா நிற உரையில் வைத்து மண்டல அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இவை தவிர இதர கையேடுகள் மற்றும் வாக்குப்பதிவு பொருள்கள் அனைத்தும் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட துணிப்பையில் வைத்து ஒப்படைக்கப்பட வேண்டும். 6th பாக்கெட் ப்ளூ கலர் envelope. இவை அனைத்தையும் மண்டல அலுவலர், அதாவது ஜோனல் ஆபீசர் வருகின்ற போது முறையாக வாக்குப்பதிவு இயந்திரங்களையும் உரிய ஆவணங்களையும் சம்பந்தப்பட்ட உரைகளில் ஒப்படைக்கப்பட வேண்டும்.